வீட்டில் இருக்க போகிறேன்னா எனக்கு தெரியலைங்க. ஆனால் இருக்கிற வரைக்கும் நானாகவே இருப்பேன். நீங்கள் என்னை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க போகிறீங்க. கட்டாயமாக தினந்தோறும் நம்ம வீட்டுக்கு வந்துடுங்க, சந்திப்போம். பிக் பாஸ் தமிழ் சீசன் 8. ஸோ இந்த ஷோவோட கிராண்ட் லான்ச் அப்படிங்கிறது இப்போ நடந்து வந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தங்களா பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே போயிருக்காங்க. இது வரைக்கும் 8 கண்டஸ்டன்ட் உள்ளுக்குள்ளே போயிருக்காங்க. இப்போ 9வது கண்டஸ்டண்டாக ஆக்டர் ரஞ்சித் அவர்கள் உள்ளுக்குள்ளே போயிருக்காரு. இவரும் நம்ம தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஆக்டர் தான். 1994 வந்த சிந்து நதி பூ இந்த படத்து மூலிமா தமிழ் சினிமாக்குள்ளே இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. இவர் தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் தமிழ், தெலுங்கு, மலையாளம் இது மாதிரியான மற்ற லாங்குவேஜில் கூட பல படங்களில் நடிச்சிருக்காரு. ஆனால் சில காரணங்களால் சில வருஷங்களாக எந்த ஒரு படமே நடிக்காமல் சினிமா விட்டு விலகியே இருந்தார். ரொம்ப வருஷம் கழிச்சு விஜய் டிவியில் டெலிகாஸ்டான செந்தூரப்பூவே இந்த சீரியல் மூலிமா ரீஎன்ட்ரி கொடுத்திருந்தாரு. இப்போ விஜய் டிவியில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகிட்டு இருக்கு பாக்கியலட்சுமி இந்த சீரியலில் கூட ஒரு கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இவரே டேரக்ட் பண்ணி இவரே நடித்து கவுண்டபாளையம் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அந்த படத்து மூலிமா மிகப்பெரிய கான்ட்ரவர்சிலையும் சிக்கினார். இப்போது பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 இந்த ஷோக்குள்ள கண்டஸ்டண்ட்டாக உள்ளுக்குள்ள போயிருக்காரு. போகிறதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி அவர்கள் எப்போதும் கேட்குற மாதிரி இந்த ஷோக்கு நீங்கள் எதுக்காக வந்தீங்க அப்படின்னு கேட்டபோது, பிக் பாஸ் ஷோக்குள்ள யார் வந்திருந்தாலுமே அவங்க ஒன்று பேருக்காக வருவாங்க, இல்லை புகழுக்காக வருவாங்க, இல்லை பணத்துக்காக வருவாங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே என்னுடைய மக்கள் எனக்கு எப்போவும் கொடுத்துட்டாங்க. ஆனால் நான் இப்போ திரும்ப பிக் பாஸ்க்குள்ளே வந்ததுக்கு காரணம் அவங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும், அவங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் வர்றேன் அப்படின்னு சொல்லி இந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள போயிருக்காரு. ஆக்டர் ரஞ்சித் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவருடைய கருத்துக்களும் அவருடைய பேச்சுக்களும் கான்ட்ரவர்சியாக மாறினாலும் அவர் பேசுகிற விதம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ரொம்பவே சாஃப்டாக தான் பேசுவார். அப்படிப்பட்ட ஒருத்தர் இந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள போய் அவர் என்ன மாதிரி கேம்லாம் மாற்ற போகிறார் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆக்டர் ரஞ்சித் அவர்கள் இந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள வந்ததை பற்றி உங்களோட ஒப்பீனியன் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ இது மாதிரி சினிமா சார்ந்தக்கூடிய பிரபலங்களை பற்றினும் பல சுவாரஸ்யமான தகவல் மட்டும் இல்லாமல் இந்த பிக் பாஸ் ஹவுஸை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் நம்ம டிகோட் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக நிறைய வீடியோஸ் காத்துக்கிட்டு இருக்கு.